கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் எஸ்ராவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அந்தி பலி நேரத்திலே நான் துக்கத்தோடே எழுந்து கிழித்து கொண்ட வஸ்திரத்தோடும் சால்வையோடும் முழங்காற்படியிட்டு என் கைகளை என் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக விரித்து. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிற தேவன், அதை எதிர்பார்க்கிற தேவன். நாம் வாசித்த இந்த வசனம், எஸ்ரா தன் காலத்திலே சிறையிருப்பிலிருந்து வந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் அந்நிய ஜாதியான பெண்களை தங்கள் ஆண்களுக்கு துணையாக ஏற்றுக்கொண்டதினாலே அது பெரிய பாவம், தேவனுடைய சமூகத்தில் அது நமக்கு பாவம் என்று சொல்லி அங்கே ஜனங்களை கூட்டி தேவனுடைய சமூகத்தில் பாவ நிவர்த்திக்காக ஜெபித்த பொழுதுதான் இவ்விதமான ஒரு நிலைமை அங்கே காணப்பட்டது. 4ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது சிறையிருப்பிலிருந்து வந்தவர்களுடைய குற்றத்தின் நிமித்தம் இஸ்ரவேலுடைய தேவனின் வார்த்தைகளுக்கு நடுங்குகிற யாவரும் என்னோடே கூடி கொண்டார்கள். நானோ அந்தி பலி செலுத்தப்படும் மட்டும் திகைத்தவனாய் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். அல்லேலூயா. அங்கே ஜனங்களுடைய பாவங்களின் நிமித்தம் இந்த எஸ்ரா திகைத்தவனாய் உட்கார்ந்திருந்தேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுது தேவனுடைய வசனத்துக்கு நடுங்கிறவர்களை கூட்டிக் கொண்டு அந்தி பலி நேரத்திலே துக்கத்தோடு எழுந்து கிழித்து கொண்ட வஸ்திரத்தோடும் சால்வையோடும் முழங்காற்படியிட்டார் என்று பார்க்கிறோம். மட்டுமல்ல, தேவனுக்கு நேராக தன் கைகளை விரித்து தன்னுடைய பாவங்கள், தன்னுடைய ஜனங்களுடைய பாவங்கள், தன்னுடைய பிதாக்களுடைய பாவங்களை தேவனிடத்திலே அறிக்கையிட்டு தேவனுடைய கிருபைக்காக கெஞ்சுகிறதை நாம் கீழே உள்ள வசனங்களிலே பார்க்கலாம். நாம் எப்பொழுதும் தேவனுடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தும் பொழுது தேவன் நமக்கு கிருபை செய்கிறவராயிருக்கிறார். அதை தான் நாளாகம புஸ்தகத்தில் கூட வாசிக்கிறோம். தேசத்தில் மழை பெய்யாவிட்டால், தேசத்தில் ஏதோ துன்பம் பஞ்சங்கள் வந்துவிட்டால், தேவனுடைய ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பாவங்களை தேவனிடத்திலே அறிக்கையிட்டு ஜெபிக்கும் பொழுது தேவன் அந்த தேசத்துக்கு இரக்கம் செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்கள் நமக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இந்த நம்முடைய தேசத்திற்கும் நம் உலக நாடுகளுக்குமே அது ஒரு பெரிய சவால் நிறைந்த நாட்களாக காணப்படுகிறது. ஆகவே நாம் இந்த நாட்களிலே நிர்விசாரமாகவோ அல்லது ஒன்றும் தெரியாதவர்களாகவோ நாம் அமைதலாக இருந்து விடக்கூடாது. நாம் தேவனுடைய சமூகத்தில் இந்த எஸ்ராவை போன்று நம்முடைய நிலைமைகளை பார்த்து தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், எவ்வளவு நெருக்கங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுடைய பாதுகாப்பு என்னமாயிருக்கிறது, அவருடைய சத்துருக்கள் அவர்கள் மேல் என்னென்ன திட்டம் தீட்டுகிறார்கள், மட்டுமல்ல நம்முடைய தேசத்திலே இன்றைக்கு என்னென்ன சவால்களே நடந்து கொண்டிருக்கிறது, உலக நாடுகளிலே என்னென்ன காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்த்து தேவனுடைய சமூகத்திலே நம்மை நாமே தாழ்த்தி நம்முடைய பாவங்களையும் நம்முடைய ஜனங்களுடைய பாவங்களையும் நாம் தேவனிடத்திலே அறிக்கையிட்டு திறப்பிலே நிற்கும் பொழுது தேவன் நமக்கும் நம் குடும்பங்களுக்கும் நம்முடைய தேசத்திற்கும் தேசங்களுக்கும் தேவன் இரக்கம் செய்வார். இந்த வார ஜெப குறிப்பின்படி இந்த ஜெப குறிப்புகளுக்காக நாம் கர்த்தருடைய சமூகத்தில் உபவாசம் பண்ணி ஜெபிப்போம், நம்மை தாழ்த்துவோம், தேவனுடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ளும். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் எஸ்ராவை போல நாங்களும் எங்களை தாழ்த்தி எங்களுடைய பாவங்களுக்காக, எங்களுடைய ஜனங்களுடைய பாவங்களுக்காக தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் திறப்பில் நின்று எங்களுக்கும் எங்கள் தேசங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை மக்கை செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ்.